என்ன இது சிமெண்ட் பேக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. தேவையானது எடுத்துட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே? சார் இப்பதான் எடுத்தோம், வேலை முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிடுறோம் சார். சரி, இந்த சைட்ல இன்னும் எவ்வளவு சிமெண்ட் பேக்ஸ் தேவைப்படும்? சார் இன்னும் கணக்கு பார்க்கல, கரெக்டாக பார்த்துட்டு சொல்லிடுறேன் சார். பக்காவா இருக்கணும் சார். திடீர்னு நீங்க கேட்கறப்போ சிமெண்ட் டிமாண்ட்ல இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல ஒருவேளை ரேட் ஏறி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் சாரி சார், கரெக்டாக பார்த்து சொல்லிடுறேன் சார். போங்க சார், போய் வேலை பாருங்க. சாரி, யூஸ்லெஸ் பீப்புள். ஆல் பேக்ஸ் ஆர் கெட்டிங். கங்கா, நீ எப்போ வந்த? என்ன ஒரு மாதிரியா டல்லா இருக்க? நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் தானே ஆதி? திடீர்னு அதுல என்ன சந்தேகம்? காரணம் இருக்கு. உங்கள மாதிரி ஒரு பிசினஸ்மேனுக்கு ஆட்களை சரியா ஜட்ஜ் பண்ண தெரிய வேண்டாமா? என்ன சொல்ல வர நீ? நீங்க ஆட்களை எடை போடுறதுல கொஞ்சம் வீக்கோன்னு தோணுது. ஏன், யார நான் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன்? பாஸ்கரை பத்தின உங்களோட கால்குலேஷன் ரொம்ப தப்பா இருக்கு. டோனர்ஸ் கிட்ட போட்டு நாம எடுக்கிறதுக்கு கோஆபரேட் பண்ண முடியாதுன்னு மறுத்துட்டான். வாட்? மறுத்துட்டானா? ரெஸ்டாரண்ட்ல வச்சு சொல்றப்போ ஒத்துக்கிற மாதிரி அமைதியா இருந்தாவ. அப்ப அப்படி இருந்தா இப்ப முடியாதுன்னு சொல்றானே. ஏன்? why? நம்பிக்கை, விசுவாசம், நேர்மை, பெரிய யோகிய மாதிரில பேசுறான். அபிக்கு துரோகம் பண்றது பாவமா? my foot. அந்த ராஸ்கல் அவனா இப்படி எல்லாம் பேசுறான்? ஆமா ஆதி, அவனோட கடந்த காலத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசும்போது எனக்கு எரிச்சலா வருது. என்னமோ நீங்க பெருசா சொன்னீங்க, பாஸ்கர் ஒரு நல்ல பொசிஷன்ல உட்கார வச்சா நமக்கு உதவியா இருப்பான், அபிக்கு தலைவலியா இருப்பான்னு சொன்னீங்க. இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறி போச்சு. கங்கா, பாஸ்கரோட உதவி இல்லாம அந்த டாக்குமெண்ட் நம்ம எடுக்க முடியாதா? முடியாது ஆதி. ஒரு கீ என்கிட்ட இருக்கு, அது ராஜாமணி மேடத்தோடது. அபியோட கீ பாஸ்கர் கிட்ட தானே இருக்கு. அதுவும் இருந்தாதான் நம்ம அந்த லாக்கரை ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியில எடுக்க முடியும். என்ன யோசனை? என்ன பண்ண போறீங்க ஆதி? ஆஃப்டர் ஆல் பாஸ்கர், அவனையே உங்களால கணிக்க முடியல. அவன் உங்க பேச்ச கேட்காம போனா வேற யார் உங்க பேச்ச கேட்க போறாங்க? இப்ப என்ன கங்கா, நீ கேட்டதுக்கு பாஸ்கர் மறுத்துட்டான், அவ்வளவுதானே? ஆமா, நான் பேசுறேன். அவன் என்ன பதில் சொல்றான்னு நான் பாக்குறேன். ஆதி, அவன் ஒரு... நீ கிளம்பு. பாஸ்கரை பார்த்து நான் பேசிக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. ஓகே ஆதி. You leave, I'll take care. பாஸ்கர், 50 lakhs நீ இன்னும் கொடுக்கணும், மறந்துடாத. வேணாம். பாஸ்கர் சார், பணம் சரியா இருக்கா? சரியா இருக்கு கிருஷ்ணன். இது பணம் கொடுக்க வேண்டிய ஒரு லிஸ்ட். இதுபடி எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும். பணத்தை முழுசா செட்டில் பண்ண முடியாது. இருக்கிற பணத்தை பிச்சு பிச்சு கொடுத்துருவோம். ஓ, இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிப்போம். சரி சார். அண்ணே, பாஸ்கர் எங்க இருக்கான்? அவர் உள்ள பிஸியா இருக்காருமா, முக்கியமான வேலையில இருக்கிறாரு. ஆமாமா, எப்ப பார்த்தாலும் என் புள்ள வேலை வேலைன்னு உழைச்சு ஓடா தேறான். ஆளே இழைச்சு போயிட்டான். டயத்துக்கு சாப்பிடுறது இல்ல. இப்படி பண்ணா எப்படி சொல்லுங்க? அது வந்துமா, என்ன இவன் நல்லா இருந்தா தானே இந்த ஆபீஸ காப்பாத்த முடியும், எங்க அபிய காப்பாத்த முடியும். இவனுக்கு உடம்புக்கு முடியாட்டி அது எவ்வளவு பெரிய லாஸ். அண்ணே, என்னன்னு அப்படி பாக்குறீங்க? அவன் உங்களுக்காகத்தானே இப்படி ராப்பகலா உழைக்கிறான். அவன் நல்லா இருக்கணுமா இல்லையா? அப்பதானே நீங்க கழுத்துல இப்படி உன்னை தொங்க விட்டுக்கிட்டு பந்தா காட்ட முடியும். அது சரி, எப்படி என் பிள்ளையோட நிர்வாகம்?
அசத்துறானா? ஐயோ பிரமாதம், சூப்பர். பின்ன அவன் யாரு பிள்ளை? இந்த அலமேலு பெத்த பிள்ளை இல்லையா? அவனை நான் எப்படி வளர்த்திருக்கேன் தெரியுமா? உடம்பு மூளை ரெண்டுமே வெயிட்டா இருக்கும்னே. நீங்க வேணா பாருங்க, அவன் இந்த கம்பெனியை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்ட போறான். அப்ப நீங்க எல்லாம் பேய் முழிக்க போறீங்க. ஆமா ஆமா, இப்பவே எனக்கு அப்பப்போ தலை சுத்திக்கிட்டு தான் இருக்குது. என்ன இவ்வளவு பெரிய மனுஷி நிக்கிறேன், நான் யாரு? அபியோட மாமியாரு. அந்த மரியாதை கொஞ்சம் கூட வேண்டாம்? என்னமோ எனக்கு என்னன்னு போயிட்டு இருக்கா. யோ வாயா இங்க வாயா. இவங்க யார் தெரியுமா ஐயா? அபிமானத்தோட மாமியார், பாஸ்கர் சாரோட அம்மா. நீ பாட்டுக்கு பார்க்காம போயிட்டே இருக்கியா? ஒரு கும்பிடு போட்டுட்டு போயா. சாரி மேடம், நான் கவனிக்கல. குட் மார்னிங் மேடம். போ போ போ. அவனையும் நாம தப்பு சொல்ல முடியாது. நம்மளும் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தா தானே யாரு என்னங்கிற விவரம் தெரியும். நான் என்ன இங்க கதையா சொல்லிட்டு இருக்கேன்? வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என் பிள்ளைக்கு சோறு கொடுக்க வேண்டாம்? போங்க போங்க போய் வேலையை பாருங்க. நின்னுகிட்டே இருப்பீங்க, பேச ஆளு கிடைச்சா போதும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஐ எம் வெரி சாரி மகாவீர்ஜி, இது கட்டுப்படி ஆகாது. கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சார். ஒன்றும் அவசரம் இல்லை, நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஹலோ. இல்லை சார், அது முடியாது சார். நிலைமை அந்த மாதிரி இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் வாங்கிக்கோங்க, மீதி சனிக்கிழமை தரேன். கண்டிப்பாக கொடுத்துருவேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி சார், நான் அப்புறம் பேசுறேன், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அடடடடடா, என்ன அம்சமா இருக்கு தெரியுமா உன்னை இப்படி பாக்குறதுக்கு? உங்க அப்பனுக்கு தான் இதை பார்க்க கொடுத்து வைக்கல. ஐயோ ஐயோ, என் கண்ணே பட்டணும் போல இருக்குடா. இந்த சேர்ல அப்படியே ராசா மாதிரி இருக்கடா. உனக்கு தாண்டா இந்த சேர் பொருத்தமா இருக்கு. டே பாஸ்கரா, நீ இந்த சேர்லயே இப்படியே இருந்துடுறா, அதாண்டா எனக்கு வேணும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் அபி வர வரைக்கும் அதாம்மா நிஜம். அம்மா, அபி வந்தா இந்த சீட் அவளுக்கு தான். டேய், இது இப்படியே நிரந்தரமா உன்கிட்டயே இருக்கணும்டா. நாம இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு அபியே நினைக்கணும்டா. அந்த அளவுக்கு நீ பண்ணி காட்டணும்டா. கண்டிப்பா. சரிப்பா, டைம் ஆச்சு, நீ சாப்பிடுவாப்பா. நீ எதுக்குமா சாப்பிடலாம் ஆபீஸ் கொண்டு வர? டேய், ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதடா. இந்த பாரு, உனக்கு பிடிச்ச காரக்குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன், போய் கை கழுவிட்டு வா. போ. வந்துடுறேம்மா. நீ ஆசைப்பட்டதெல்லாம் சரி, ஆனால் இதெல்லாம் அபி வர வரைக்கும் அதாம்மா நிஜம். அம்மா, அபி வந்தா இந்த சீட் அவளுக்கு தான். எப்படிப்பா, இங்கேயே சாப்பிடலாமா இல்ல வெளியே போய் சாப்பிடலாமாப்பா? இங்கேயே சாப்பிட்றேன். இந்த குழம்பு ஊத்தவா? சாப்பிடுப்பா, சாப்பிடு சாப்பிடு.
ஆச்சரியமா இருக்கு சார். ஆஃபீஸ்னா ஒரு டிசிப்ளின் வேணாமா? நானும் எவ்வளவோ ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது சார். இதை நீங்கள் விசாரித்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சார். என்ன பாஸ்கர், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? 5 லட்சம் ரூபாய்? ஆமாம் மேடம். என்ன பாஸ்கர், ஆமான்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டாமா? ஆமா, பணத்தை எங்க வச்சீங்க? இங்கே தான் ரூமில் ஒரு 2 hours முன்னாடி வச்சேன் மேடம். என்ன பாஸ்கர், நம்ம ஆபீஸ்ல அதுவும் இந்த ரூம்ல எப்படி? ஆமா, எல்லாரையும் விசாரிச்சிங்களா? விசாரிச்சிட்டேன் மேடம். யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஆமா, பணம் இங்க இருந்த டைம்ல யார் யார் உள்ள வந்தாங்க? இது அபி மேடம் ரூம்ன்றதுனால இங்க யாரும் வரமாட்டாங்க. பாஸ்கர் சார் தான் வருவாரு போவாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில ராமச்சந்திரன் சாரும் கிருஷ்ணன் சாரும் தான் வந்தாங்க. என்ன கிருஷ்ணன்? என்ன சார், என்னையா சந்தேகப்படுறீங்க? பாஸ்கர் சார், இந்த ஆபீஸ்ல எத்தனை வருஷமா எவ்வளவு விசுவாசமா வேலை பார்த்தவேங்கிறது அந்த அபிமாவுக்கு தெரியும். ஏன் சாருக்கு தெரியும். ஏன் சார்? சார், உங்களை தான் சார். ஏன் சார், ஏன் சார் எல்லாருமே ஒரு மாதிரியா பாக்குறீங்க? என் மேலே சந்தேகப்படுறீங்களா சார்? பாஸ்கர் சார், நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்களா? என்ன செக்அப் பண்ணுங்க சார். முதல்ல என்ன செக்அப் பண்ணுங்க, என்ன செக்அப் பண்ணுங்க. கிருஷ்ணன் சார், நம்பிக்கை சார், மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கணும் சார். போங்க போங்க. ராமச்சந்திரன் சார், பணத்தை நீங்க எடுத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க சார். நீங்க தான். நானா? என்ன? மை காட், என்ன சந்தேகப்படுறீங்களா சார்? ஓகே சார், என்ன செக் பண்ணுங்க சார். கமான் சார், என்ன செக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 5 lakhs rupeesக்காக சார் செக் பண்ணுங்க சார். எப்படி செக் பண்ணுவீங்க? கோடி கணக்கில் பணம் போடுங்கிற கம்பெனிலாம் வேலை பார்த்தவன் ராமச்சந்திரன் சார். நான் உங்களை போக சொல்ல, இங்க வாங்க சார். என்னது இது? சார், டச் பண்ணாதீங்க சார், எனக்கு கூச்சமா இருக்கு. என்னையா அது? சார், சார் பின்னாடிலாம் ஒன்றும் இல்லை சார். அங்கே நான் எதுவும் வைக்கிறது இல்லை சார். அது நாம் ஆஃபீஸ் வழியாக வெளியே போகிறோம், ரவுண்ட் த கிளாக் வேலை செய்கிறோம். அப்போது ஸ்டேஷனரிஸ்லாம் தேவைப்படுதில்ல சார். கையெழுத்து போடணும், பின்னடிக்கணும். அங்கே இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல சார். அதான் சார் இப்படி. திருட்டு பசங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் சில்லற திருடனை இப்போ தான் பார்க்குறேன். நீ என்ன பண்ணுவ? உன்னை சேர்த்து விட்ட ஆள் அப்படி தொல்காப்பியன், திருட்டு பய. தொல்காப்பியனை பத்தி இப்ப யாரும் பேச வேண்டாம், தேவையில்லாதது. ஏன் ஏன் பேசக்கூடாது? ஏன்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். பேசினா என்ன? பாஸ்கர், பணம் காணாம போயிருக்கப்போ அதை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சாகணும். நம்ம ஆபீஸ்லயே நடந்திருக்குன்னா நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. வேற வழி இல்லை, எல்லா ஸ்டாஃபையும் செக் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேற வழி இல்லாம தான் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட். மிஸ்டர் பாஸ்கர், மேம், பணம் கிடைச்சா ஓகே, இல்லைன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க விசாரிக்கிற முறையில விசாரிக்கட்டும். வேற என்ன பண்ண முடியும்? ஓகே, கடைசியா ஒரு சான்ஸ் தரும். எடுத்தவங்க அவங்களா கொடுத்துட்டா மன்னிச்சு விட்டுடுறோம். அவங்கள வேலையை விட்டு தூக்க மாட்டோம். இல்லாட்டி போனா தேடி கண்டுபிடிச்சு அவங்கள ஜெயில போடுறத தவிர வேற வழியே இல்லை. ஓகே பாஸ்கர், இனிமே இது உங்க பொறுப்பு. கொடுத்தா விட்டுருங்க, இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சரி மேடம். கிருஷ்ணன்,
சார். ஸ்டாஃப் எல்லாரையும் செக் பண்ணுங்க. சரி சார். ராமச்சந்திரன் சார். நீங்க போலாம். தேங்க்யூ சார். ஒரேடியா வீட்டுக்கு போலான்னு சொன்னேன். சார் நான் என்ன சார் பண்ணேன்? நீங்க திருடுனீங்க. சார் நான் 5 லட்சத்தை எடுக்கலாம் சார். இந்த பென்சில், பேனா, ஸ்டேப்லர் இதெல்லாம் திருடுனீங்கல்ல, அதுக்காக தான் நீங்க போலாம். அது திருட்டு இல்லை சார். 24 மணி நேரமும் ஆஃபீஸ் வேலை பார்க்குறேன்னு அர்த்தம். 24 மணி நேரமும் நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க வேண்டாம்னு நான் சொல்றேன். நீங்க போலாம். அபி மேடம் தான் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க சார். இப்போ பாஸ்கர் சார் போன்னு சொல்றாரு. இந்த ஆபீஸ் இன்சார்ஜ்னா போறீங்களா? அபி வந்தப்புறம் அவகிட்ட பேசிட்டு நீங்க வரலாமா வேணாமாங்கிறது அப்புறம் யோசிக்கலாம். இப்போ நீங்க போலாம். ஓகே சார். என்ன பாஸ்கர், ஆரம்பிச்சிட்டீங்க போல் இருக்கு. என்ன சொல்றீங்க? 5 லட்சத்துல கை வச்சது நீங்க தானே? இதை பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. இது என் அபியோட ஆபீஸ். நான் இங்க திருடணுங்கிறது அவசியம் இல்ல. அடே அப்பா, நீங்க இங்க வேலைக்கு சேர்றதுக்கு காரணமே நான் தான். என்கிட்டயே இப்படி ஒரு டயலாகா? ஓ, சேர்த்து விட்டா என்ன வேணா பேசுவீங்களா? எனக்கும் அபிக்கும் ஏற்பட்டது தற்காலிக பிரிவு. நீங்க வந்தீங்க, பேசுனீங்க, நான் சேர்ந்தேன். சேர்த்து விட்டீங்கிறதுக்காக நீங்க என்ன வேணா பேசதான் நினைக்காதீங்க. இப்படி கேவலமா பேசாதீங்க. என்ன சேர்த்து விட்டீங்கிறது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன அவமானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் நான் கொடுக்கல மிஸ் கங்கா. நீங்க போலாம். பாஸ்கர், I said you can go. நான் சொல்றது புரியல உங்களுக்கு?